வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எக்லெஸ் ஹோல் வீட் கேக். அதாவது முட்டை இல்லாமல் நம்ம கோதுமாவை வச்சு பண்ணக்கூடிய ஒரு பேசிக் ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி இது. இதுக்கு மேலே விப்டு க்ரீம் ஐசிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கக்கூடிய இந்த கேக்கில் உங்களுக்கு எந்த தப்புமே வராது. இது ஒரு பேசிக் வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல நம்ம பேக் பண்ண போகிற பாத்திரத்தை பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு லைன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக, வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து சலிச்சிக்கலாம். ஒரு சல்லடையில் 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சிக்கலாம். அடுத்து நம்ம வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 3/4 கப் பால் சேர்த்து 1/2 டீஸ்பூன் வினிகரோ லெமன் ஜூஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் பாலும் ஒன்றா ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1/2 கப் சர்க்கரை சேர்த்து சர்க்கரை கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் திருப்பி சொல்கிறேன், சர்க்கரை நல்லா கரையணும். சர்க்கரை கரையிறதுக்கு முன்னாடி அடுத்த இன்க்ரீடியண்ட்டை சேர்த்துறாதீங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பேசிக் வெண்ணிலா ஸ்பஞ்ச் கேக் தான் பண்ண போகிறோம். ப்ளஸ் கோதுமாவோட வாசனை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வெண்ணிலா எசன்ஸை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம கட்டி உருண்டை இல்லாமல் சலிச்சு வச்சோம் இல்லையா, அந்த ட்ரை பவுடரை அதை இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே அந்த கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. பேட்டரில் எந்த உருண்டைகளும் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஏர் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு கேக் நல்லா வராது. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேட்டரை பேக்கிங் டிஷ்க்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ஒரே பேக்கிங் டிஷ்ஷில் வச்சு பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி 2 ட்ரேயில் வச்சு பேக் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடையும். 10 நிமிஷத்துக்கு 200 டிகிரி சீயில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரியில் ஒரு 25 to 30 மினிட்ஸ் நம்ம கேக்கை பேக் பண்ண போகிறோம். கேக் பேக் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு ஒரு குச்சி நடுவில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் எந்த பேட்டரும் ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் பேக் ஆகிடுதுன்னு அர்த்தம். 15 நிமிஷத்துக்கு ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு டாப் லேயர் க்ரஸ்ட் இல்லாமல் சாஃப்டாக வரும். 15 மினிட்ஸ் கழித்து ஒரு ஒயர் ரேக்கில் நம்ம கேக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கேக் நல்லா கூல் ஆகணும். கூல் ஆனால் தான் நம்ம ஐசிங் பண்ண முடியும். கேக் சூடாக இருந்ததுன்னா நம்ம க்ரீம் மெல்ட் ஆகி போயிடும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் க்ரீமை விப் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ நீங்கள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கீழே கொஞ்சமாக க்ரீம் கொடுத்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லேயரை வச்சுட்டு மேலே சுகர் சிரப் நல்லா ட்ரிசில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்ட்டாக இருக்கும். சுகர் சிரப்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு லேயர் ஆஃப் கேக் வைக்கலாம். அந்த இன்னொரு லேயர் மேலேயும் நம்ம சுகர் சிரப்பை ட்ரிசில் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு லேயர் ஆஃப் க்ரீம் கொடுத்துட்டு கேக்கை ஃபுல்லாக க்ரீமில் கவர் பண்ணிக்கலாம். கேக்கோட மேல் பக்கம் சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த க்ரம் கோட் லேயரோட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ண போகிறோம். கேக் இப்படி ஒரு 1/2 மணி நேரம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் விப்டு க்ரீமை நல்லா விப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். க்ரம் கோட் கொடுத்துட்டு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வெளியே எடுத்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனை நீங்கள் கேக் மேலே கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான பேசிக் டிசைன் தான் கொடுத்துருக்கேன். 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் ஒரே பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி பைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் ஷேட் கிடைக்கும். கேக்கோட சைட்ஸ் அண்ட் டாப்பை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். சிம்பிளான எக்லெஸ் ஹோல் வீட் வெனிலா கேக் ரெடி. ஓவனுக்கு பதிலாக நீங்கள் குக்கரோ கடாயோ யூஸ் பண்ணி கூட பேசிக் ஸ்பஞ்சை பேக் பண்ணலாம். இவ்வளோ ஈஸியாக நீங்கள் வீட்லேயே கேக் பேக் பண்ணும் போது இனிமேல் எது கடையில் வாங்கணும்? கடையில் வாங்குகிற கேக்ஸோட வீட்டில் பண்ணும்போது நம்மளுக்கு கேக் கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஹோல் வீட்டுக்கு பதிலாக மைதா ரீப்ளேஸ் பண்ணியும் கேக் பண்ணலாம். அப்படியே மேலே கொஞ்சம் கிட்ஸ் ஃபேவரட் ஸ்ப்ரிங்கிள்ஸை தூவி விட்டுருங்க. நீங்கள் அந்த பேசிக் ஸ்பஞ்சை கூட அப்படியே சாப்பிட்லாம். க்ரீம் போடணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு டீ டைம் கேக் மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் வேண்டான்னா நீங்கள் பேசிக் பேட்டரில் வேறு ஏதாச்சும் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணி நீங்கள் பேக் பண்ணலாம். Happy New Year everyone. Have a great year. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங். திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.